நான் என்ன சொல்றேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்றேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கை. நடிகராக இருந்தால் நாங்க என்ன சொல்றோம், நடிகராக மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும். ஆனா எங்க தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை முத அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து எங்க தலைவர் போய் 53ல வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாக புழைக்க கிடக்குறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோட இறங்கி போகல. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்றேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்தத அங்க கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு? இது